கத்திரி வெயிலில் வெப்பத்தை தாக்கு பிடிக்காமல் தவித்த பொதுமக்களின் தாகத்தை தீர்த்த எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர். பி. உதயகுமார். மதுரை மாவட்டம் சமயநல்லூரில் சுட்டெரிக்கும் சூரியன் கத்திரி வெயில் தாக்கம் அதிகமாக உள்ளது. அந்த கத்திரி வெயிலில் தவிக்கும் பொதுமக்கள் தாகத்தை தீர்க்கும் நோக்கில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களின் ஆணைக்கிணங்க பொதுமக்களுக்கு நீர்மோர் பந்தல் அமைத்து பொதுமக்களின் தாகத்தை தீர்க்க வேண்டும் என்ற தமிழகம் முழுவதும் நீர்ப்பந்தல், மோர்பந்தல் திறந்து வருகின்றார்கள். இன்று சமயநல்லூர் ஊராட்சி மன்ற தலைவர் மலையாளம் மற்றும் ஒன்றிய செயலாளர் அரியூர் ராதா இவர்களின் ஏற்பாட்டில் சமயநல்லூரில் நீர்மோர் பந்தல் திறக்கப்பட்டது. எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஆர். பி. உதயகுமார் அவர்கள் நீர்மோர் பந்தலை திறந்து வைத்து பொதுமக்களின் தாகத்தை தீர்த்து வைத்தார். அதன்பின் செய்தியாளர்களை சந்தித்தார். போதைப் பொருளினாலே என்ன செய்கிறோம் என்று தெரியாது இன்றைக்கு கொலைவெறி தாக்குதல் நாடு முழுவதும் அரங்கேறி வருவது சட்டம் ஒழுங்கு சீரழிவை எடுத்து காட்டுகிறது. புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள் இதை சட்டமன்றத்தில் ஆதாரத்தோடு புள்ளி விவரத்தோடு மாவட்ட வாரியாக இதை எடுத்து வைத்தார்கள். அதேபோல் மக்கள் மன்றத்திலும் இதை தோலுரித்து காட்டினார்கள். ஆனால் ஆளுகிற அரசு இன்றைக்கு கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதைப் போல கும்பகர்ண தூக்கம் என்று கூட சொல்வது முடியாது. ஏனென்றால் 6 மாத தூக்கம் 6 மாதம் விழிப்புணர்வோடு இருக்கக்கூடிய கும்பகர்ணன் இதில் ஒப்பிட முடியாது. இன்றைக்கு தமிழக காவல்துறையை கோமா நிலையிலே வைத்திருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் எப்போது விழித்து கொண்டு மக்களை பாதுகாப்பதற்கு நடவடிக்கை எடுப்பார் என்ற கேள்வி மக்கள் மத்தியிலே எழுந்திருக்கிறது. கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் என்பதைப் போல இன்றைக்கு நாம் பார்க்கிறோம். நேற்றைய தினம் தேசிய கட்சியினுடைய பொது வாழ்வில் ஈடுபட்டிருக்கின்ற ஜெயக்குமார் என்பவர் என் உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது என்று காவல்துறைக்கு கோரிக்கை மனு கொடுத்திருக்கிறார். அது குறித்து எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்காத காரணத்தினால இன்றைக்கு ஒரு உயிரை இழந்திருக்கிறோம் என்பதை காட்டிலும் நம்பிக்கை இழந்திருக்கிறோம். இந்த அரசின் மீதும் காவல்துறை மீதும் மக்கள் வைத்திருந்த நம்பிக்கை. ஏன்னால் இங்கிலாந்து, ஸ்காட்லாந்து நாடுக்கு நிகரான காவல்துறை நம்முடைய காவல்துறை. இந்த காவல்துறை உங்கள் நண்பன் என்று நம்பிக்கையில் தான் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு மனித உயிர்கள், தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்கள் உயிர்கள் கேட்பாரற்று நாதியற்று இன்றைக்கு போதைப்பொருள் நடமாட்டத்தினாலே இன்றைக்கு கொலை வெறி தாக்குதல்கள் ஆங்காங்கே நடந்து கொண்டு இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. ஆகவே கொலையோ கொள்ளையோ நடந்து சட்டம் ஒழுங்கு அச்சுறுத்தல் ஏற்படாமல் பாதுகாக்க வேண்டியதான் காவல்துறையினுடைய பொறுப்பு, கடமை. அந்த தார்மீக உரிமையிலிருந்து அது தற்போது விலகி இருக்கிறது. சட்ட ஒழுங்குக்கு சவால் விடும் சம்பவங்களை முன்கூட்டியே கண்டறிந்து தடுக்க வேண்டும். அதுதான் காவல்துறையுடைய கடமை. இன்றைக்கு தென் மாவட்டங்களிலே தற்போது சட்டம் ஒழுங்குக்கு சவாலான காரியங்கள் தொடர்ச்சியாக நடந்து கொண்டு இருக்கிறது. காவல்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது என்ற ஒரு கேள்விதான் மக்கள் மனதிலே எழுந்திருக்கிறது. இதைத்தான் சட்டமன்றத்தில் நம்முடைய புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள் இன்றைக்கு எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். ஆகவே நெல்லை கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ஜெயக்குமார் தன்சிங் தன்னை பலராலும் தன்னுடைய உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கிற தகவலை போலீஸிடம் எழுத்துப்பூர்வமாக அளித்திருக்கிறார். யாரால் ஆபத்து என்பதையும் சொல்லியிருக்கிறார். இப்படி அடையாளம் காட்டப்பட்டு சொல்லியும் கூட நடவடிக்கை இல்லாமல் ஒரு உயிரை நாம் இழந்திருக்கிறோம் என்று சொன்னால் காவல்துறையின் மீது, அரசின் மீது வைத்த நம்பிக்கை இன்றைக்கி சிதைந்து போயிருக்கிறது சின்ன பின்னமாக. ஆகவே அவர் கொடுத்த கடிதத்தின் வீரியத்தை சரியான முறையில் உணர்ந்து உரிய நடவடிக்கை எடுத்திருந்தால் ஜெயக்குமாரை இன்றைக்கு நாம் இழந்திருக்க மாட்டோம். இதைத்தான் நம்முடைய புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடி அவர்கள் வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஆகவே கொலை நடந்த பின்பு நாங்கள் 7 தனிப்படை அமைத்திருக்கிறோம், 3 தனிப்படை அமைத்திருக்கிறோம், குற்றவாளிகளை விரைந்து பிடிப்போம் என்பதெல்லாம் நடந்த கொலையிலே தொடர்புடையவர்களையும் காரணமானவர்களையும் தண்டிக்கும் நடைமுறை. ஆனால் நாம் கேட்பது என்னவென்று சொன்னால், கண்கட்ட பிறகு சூரிய நமஸ்காரம் நம்முடைய மக்கள் எதிர்பார்க்கவில்லை. வெள்ளம் வருவதற்கு முன்பே அதை தடை போட்ட வேண்டும். அதற்கு முன்னெச்சரிக்கையாக நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். ஆகவே வெள்ளம் வருவதற்கு முன்பு நடவடிக்கை எடுத்து மக்களை பாதுகாத்தாதான் அது மக்களுடைய சேவையாக கருத முடியும், மக்களுக்கு ஆற்றுகிற கடமையாக, மக்களுடைய பாதுகாப்பாக கருத முடியும். அவர் உயிரை பலி கொடுத்ததற்கு பிறகு நாங்கள் கண்காணிக்கிறோம் என்று சொல்வது என்பது இது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நடைமுறையாக இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு காவல்துறையுடைய செயல்பாடு அதே போல் இன்றைக்கு நீட் தேர்வு இன்றைக்கு நாடு முழுவதும் 24 லட்சம் பேர் எழுதுவதாக செய்திகளை பார்க்கிறோம். தமிழ்நாட்டிலே 1.5 லட்சம் மாணவ மாணவிகள் எழுதுகிறார்கள். இந்த நேரத்தில் நாம் புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்களுக்கு நம்முடைய அரசு பள்ளியிலே படித்த மாணவ மாணவிகளுடைய மருத்துவ மாணவ கனவை நனவாக்குவதற்காக
இந்தியாவிலே எந்த முதலமைச்சரும் செய்யாத வகையில் இந்த 7.5% இடஒதுக்கீடை தமிழகத்திலே உருவாக்கி அவருடைய முழு கல்வி செலவையும் அரசே ஏற்றுக்கொள்கின்ற ஒரு சமூக நீதி புரட்சியை ஏற்படுத்தினார்கள். ஆகவே இந்த நீட் தேர்வு எழுதுகிற இந்த நேரத்தில், இந்த நாளிலே நம்முடைய சமூக நீதி காவலர் புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியாருக்கு ஏழை எளிய சாமானிய ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட ஆதி திராவிடர் பழங்குடியின மாணவ மாணவிகளுடைய மருத்துவ கனவை நனவாக்கிய, நம்முடைய எட்டாக்கனியாக இருந்த மருத்துவ மாணவ கனவை நனவாக்கிய மக்களின் இதயக்கனி புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியாருக்கு இந்த நேரத்தில் நாங்கள் எல்லாம் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கின்றோம். ஆகவே இன்றைக்கு ஒரு கையெழுத்தில் நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று சொன்ன உதயநிதி ஸ்டாலின் அந்த கையெழுத்தை போடுகிற ரகசியத்தை எப்போது வெளியிடுவார்? அதே போல் இன்றைக்கு 1 கோடி கையெழுத்தை பெற்ற பின்பும் அதற்கான தீர்வு காணுகிற நடவடிக்கை இல்லை. நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், வாக்கு வங்கிக்காக பொய்யை மெய்யாக்கி இன்றைக்கு மாணவ சமுதாயத்தை, இந்த நாட்டினுடைய எதிர்கால இளைய தலைமுறையை ஏமாற்றுவதனாலே இன்னும் எத்தனை உயிர்களை நாம் பலி கொடுக்க வேண்டிய ஒரு கவலையிலே தமிழகம் ஆழ்ந்திருக்கிறது. ஆகவே இன்றைக்கு நீட் தேர்வு எழுதுகிற இந்த நேரத்தில் நாம் எண்ணி பார்க்கிறோம், எப்போது நீட் தேர்வு ரத்து செய்கிற ரகசியத்தை வெளியிட திமுக அரசு, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் முன் வருவார்கள் என்பதை கேட்டு, இந்த கையாளாகாத அரசு, இந்த செயல்படாத அரசு இன்றைக்கு தமிழகத்தை தலைகுனிவை ஏற்படுத்துகிற கொலை நகரமாக மாற்றியிருக்கிற திமுக அரசுக்கு தக்க பாடத்தை இந்த தமிழ்நாட்டு மக்கள் புகட்டுவார்கள் என்பதை சொல்லி, மீண்டும் புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியாருடைய தலைமையில் அம்மாவின் அரசு மலர்ந்தால்தான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண முடியும் என்பதை தெரிவித்து, இன்றைக்கு வணிகர் தின வாழ்த்துக்களை வணிகர் பெருமக்களுக்கு, வியாபார பெருமக்களுக்கு எங்கள் அனைவரின் சார்பிலே புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியாருடைய திருநாமத்தில், வருங்கால முதலமைச்சர் அவருடைய திருநாமத்தில் நான் வணிகர் தின, வியாபாரிகள் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படி சொன்னால் அது சொல்லலாமா? அந்த மாதிரி தேர்தல் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி, அதாவது ஒரு வேட்பாளர் நம்பிக்கை தெரிவித்துவது என்பது வேறு, ஆணவமாக பேசுவது என்பது வேறு. நம்பிக்கையாக எனக்கு வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்லுகிற போது அதில் ஆணவம் இல்லை, சர்வாதிகாரம் இல்லை, அதில் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லை. ஆனால் இவ்வாறு ஒரு வேட்பாளர் சொல்வாராயானால் அது ஆணவத்தின் அடையாளமாக, ஆணவத்தின் உச்சமாக, அது தலைகணத்தின் உச்சமாக, மக்கள் பணிக்கு இலக்கணம் இல்லாத ஒரு இலக்கணமாக அவர் வெளிப்படுகிறார் என்பதுதான். ஏனென்று சொன்னால், வேட்பாளராக நிற்பவர்கள் எல்லோரும் நம்பிக்கையை வெளிப்படுத்துவார்கள். ஆனால் இவர்கள் நான் தான் என்று சொல்வது அது என்ன மாயாஜலமாக நடந்திருக்க போகிறது? ஆகவே மக்கள் சேவைக்காக இரட்டை இலை சின்னத்திலே தான் மக்கள் வாக்களிப்பார்கள் என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் களத்தில் நிற்கிறோம். இதுவரை தேனி மாவட்டத்தில் ஒரு சாமானியரை நம்முடைய புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் நாராயணசாமியை இரட்டை இலை சின்னத்தில் நிறுத்தியிருக்கிறார்கள். நிறுத்தியவரும் எடப்பாடியாரும் சாமானியர், நின்ற நாராயணசாமியும் சாமானியர், அவருக்கு வேலை பார்த்த நாங்களும் சாமானியர்கள், அவருக்கு வாக்களித்தவர்களும் சாமானியர்கள். ஆகவே சாமானியர்களுடைய வெற்றி கொடி தான் தேனி மாவட்டத்தில் நிச்சயமாக மலரும், பறக்கும் என்ற நம்பிக்கையோடு களத்தில் நாங்கள் நின்று கொண்டிருக்கோம். ஏற்கனவே எங்கள் பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் சவுக் மீடியா குறித்து அவர்கள் அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார்கள். பழிவாங்குகிற நடவடிக்கையாக எதுவும் செயல்படுத்தக்கூடாது. அவர் இன்றைக்கு ஆளுகிற கட்சியினுடைய செயல்படாத தன்மையை அவர் தோலுரித்து காட்டுகிறார்கள். அதற்கு உரிய பதிலை விளக்கமாக சொல்ல வேண்டுமே தவிர, அவர் மீது பழிவாங்குகிற நடவடிக்கை சவுக் மீடியா, அதனுடைய தலைவர், அதனுடைய ஊழியர்கள், அதனுடைய ஆசிரியர்கள், அதனுடைய நிருபர்கள் மீது பழிவாங்குகிற நடவடிக்கை கூடாது என்பதை கண்டனமாக நம்முடைய புரட்சித் தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இல்லை, அதை நம்ம என்னென்னா, பழிவாங்குகிற நடவடிக்கை இருக்கக்கூடாதுன்னு தான் நம்ம சொல்கிறோமே தவிர, அவர் செய்வதெல்லாம் நியாயம் என்று நம்ம சொல்லதில்லை. அது உரிய நடவடிக்கைகள் அது விதிமுறைகள் மீறியோ அல்லது பிறரை களங்கப்படுத்துகிற மாதிரியோ அல்லது பணிகளை கொச்சைப்படுத்துகிற மாதிரியோ அல்லது உண்மைக்கு மாறாகவோ அது மாதிரி இருந்ததுன்னா நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று நீதி அரசர்கள் வழங்குகிற தீர்ப்புக்கு எல்லோரும் கட்டுப்பட்டவர்கள். சட்டத்தின் முன் அனைவரும் சமம். சட்டத்திற்கு விதிவிலக்காக யாரும் கிடையாது.
ஆகவே தண்டனை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அது யாருடைய பணியை கொச்சைப்படுத்தி களங்கப்படுத்தி கரை ஏற்படுத்துகிற வகையில் இருந்தால் அது நீதிமன்றத்தாலே விசாரணை நடைபெற்று அது உண்மை இருக்குமையானால் அதில் நாம் உரிய தண்டனையை தான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர அதிலிருந்து சட்டத்துக்கு விதிவிலக்கானவர்கள் இந்த நாட்டிலே யாரும் கிடையாது.